வணக்கம். எஸ்ஆர்பி ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ, அதாவது தலைமைச் சங்கங்களின் உதவியாளர் பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதே நேரத்தில் டிசிசிபி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அசிஸ்டண்ட், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் எக்ஸாம் வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எஸ்ஆர்பி எக்ஸாம் தான் முன்னாடி வைக்கிறாங்க, 5/10/2025. ஓகேங்களா. அடுத்தது டிஆர்பி டிசிசிபி எக்ஸாம் 11/10/2025. நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எல்லோரும் நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். முக்கியமான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் என்னுடைய யூடியூப் வீடியோவில் நான் போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மெதுவாக பாருங்கள், டென்ஷன் இல்லாமல் பாருங்கள். ஒவ்வொரு கேள்வியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு படிங்க. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கூட்டுறவு சட்டங்கள், கோஆப்ரேட்டிவ் லாஸ். இதில் ஒரு 100 கேள்விகள் இருக்குது மற்றும் பதில்கள் இருக்குது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோவை பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கேள்வி நம்பர் 1. தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை சட்டம் 1983 அடிப்படையில் கூட்டுறவுத்துறையின் பொதுக்குழுவின் பங்கு எது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி ஜெனரல் பாடி இன் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அக்கார்டிங் டு தி TNCS Act 1983? ஆன்சர் பி. இயக்குனர் சபையை தேர்ந்தெடுத்து முக்கிய கொள்கை முடிவுகளை எடுத்தல். Electing the board of directors and making major policy decisions. இரண்டாவது கேள்வி. Which section of the Indian Contract Act 1872 provides for contract in restraint of trade? இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 எந்த பிரிவு வர்த்தக கட்டுப்பாடு பற்றி கூறுகிறது? செக்ஷன் 27, பிரிவு 27. மூன்றாவது கேள்வி. What section of 137 of தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 பிரிவு 137 எதை பற்றி விவாதிக்கிறது? ஆப்ஷன் ஏ, பதிவு செய்யப்பட்ட சங்கங்களை கலைத்தல், வைண்டிங் அப் ஆஃப் ரெஜிஸ்டர்டு சொசைட்டி. பிரிவு 137 பார்த்திங்கன்னா ஒரு சங்கத்தை கலைச்சிருவாங்க. நான்காவது கேள்வி. Who has the power to appoint a special officer? S1 சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் a கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு தனி அலுவலர் நியமிக்க அதிகாரம் யாருக்கு உள்ளது? ஆப்ஷன் சி, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, RCSன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு மட்டும்தான் SOவை நியமிக்க அதிகாரம் உள்ளது. கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர், அதுக்கு இணையாக இருக்கிற இணை பதிவாளரும் SOவை நியமிக்கலாம். ஐந்தாவது கேள்வி. எடைகள் மற்றும் அளவீடுகளின் தரநிலைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆக்ட் வாஸ் enacted in the year 1976, 1976. ஆறாவது கேள்வி. A cooperative society can have a maximum number of members up to. ஒரு கூட்டுறவு சங்கம் இந்த உச்ச அளவு வரை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொண்டிருக்கலாம். அதான் மேக்ஸிமம் நம்பர்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் நம்பர்னால் வரையறை இல்லை, அன்லிமிட்டெட். குறைந்தபட்ச உறுப்பினர் பார்த்திங்கன்னா 25 இருக்கணும். இருந்ததுன்னா சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏழாவது கேள்வி. வாட் டஸ் செக்ஷன் 21 ஆஃப் தி TNCS Act 1983 சே? தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 பிரிவு 21 எதை கூறுகிறது? ஆப்ஷன் சி, குவாலிஃபிகேஷன் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ சொசைட்டி, ஒரு சங்கத்தின் உறுப்பினர் தகுதி. எட்டாவது கேள்வி. வாட் டஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் H ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டிஃபைன்? இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 2H எதை விளக்குகிறது? கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். ஒன்பதாவது கேள்வி. விச் செக்ஷன் ஆஃப் த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1930 டிஃபைன்ஸ் கூட்ஸ்? பொருட்களின் விற்பனை சட்டம் 1930 எந்த பிரிவு பொருட்கள் என்பதை வரையறுக்கிறது? செக்ஷன் 2, பிரிவு 2. பத்தாவது கேள்வி. செக்ஷன் டேஷ் ஆஃப் த தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் பேமெண்ட் ஆஃப்
காம்பன்சேஷன் 1983 ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்ட பிரிவு டேஷ் இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் பற்றி குறிப்பிடுகிறது. பிரிவு 101 இழப்பீட்டுத் தொகையை வழங்குதல் பற்றி குறிப்பிடுகிறது. 11வது கேள்வி, கூட்டுறவு அமைப்பின் முக்கிய மதிப்பான பண்பு எது? ஆப்ஷன் பி ஜனநாயக முறை, டெமோக்ரஸி. 12வது கேள்வி, அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983 த லிக்விடேட்டர் இஸ் அப்பாயிண்டட்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவின் கீழ் கலைப்பு அதிகாரி நியமனம் செய்யப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ பிரிவு 138 உட்பிரிவு 1. 13வது கேள்வி, டோட்டல் ஹானோரியம் பெய்டு டு த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷல் நாட் எக்ஸீட். நிர்வாக சபை அங்கத்தினர்களுக்கு வழங்கப்படும் மதிப்பூதியம் இதற்கு மேல் மிகக்கூடாது 10% மேல். 14வது கேள்வி, இந்திய ஒப்பந்தச் சட்டம் 1872 பிரிவு 13 இதை பற்றியது. செக்ஷன் 13 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 டீல்ஸ் வித் கான்சென்ட், சம்மதம். 15வது கேள்வி, செக்ஷன் டேஷ் ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930 டீல்ஸ் வித் கண்டிஷன் அண்ட் வாரண்டி. சரக்குகள் விற்பனை சட்டம் 1930 பிரிவு டேஷ் பிரிவு 12 வரைகட்டு மற்றும் நம்புறுதி பற்றி குறிப்பிடுகிறது. 16வது கேள்வி, லிவிங் பர்சன் இன்க்ளூட்ஸ் வாழும் நபர் என்பது அசோசியேஷன், இண்டிவிஜுவல், கம்பெனி, சங்கம், தனிநபர், நிறுவனம், ஆல் தி அபோவ் அனைத்தும். 17வது கேள்வி, த பேசிக் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் நீளத்தின் அடிப்படை அலகானது மீட்டர். 18வது கேள்வி, இன்டர்நேஷனல் புரூ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இஸ் லொக்கேட்டட் இன். பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவைகள் ஆணையம் எங்கு அமைந்துள்ளது? பிரான்ஸ். 19வது கேள்வி, த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் நேஷனல் பாலிசி ஆன் கோஆபரேட்டிவ் 2002 இஸ். தேசிய கூட்டுறவு கொள்கையின் 2002 முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ டு ப்ரொமோட் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். கூட்டுறவுகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்துதல். 20வது கேள்வி, விச் செக்ஷன் ஆஃப் தி சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் டெலிவரி ஆஃப் குட்ஸ். பொருட்கள் விற்பனை சட்டத்தின் எந்த பிரிவு பொருட்களின் விநியோகம் பற்றி குறிப்பிடுகிறது? செக்ஷன் 33 பிரிவு 33. 21வது கேள்வி, அண்டர் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வாட் இஸ் த ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். பொருட்கள் விற்பனை சட்டத்தின் கீழ் பாதையில் இருக்கும் பொருட்களை நிறுத்தும் உரிமை என்ன? ஆப்ஷன் சி த ரைட் டு ஸ்டாப் கூட்ஸ் இன் டிரான்சிட் when the buyer is insolvent. வாங்குபவர் நஷ்டமடைந்தால் பாதையில் உள்ள பொருட்களை நிறுத்தும் உரிமை. 22வது கேள்வி, விச் செக்ஷன் ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 டீல்ஸ் வித் தி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். 1949 ஆண்டின் வங்கியியல் நடைமுறை சட்டத்தின் எப்பிரிவு கூட்டுறவு வங்கிகளை பற்றி கூறுகிறது? செக்ஷன் 11 சப்செக்ஷன் 1 பிரிவு 11 உட்பிரிவு 1. 23வது கேள்வி, ஹூ ஹேஸ் த பவர்ஸ் டு அப்பாயிண்ட் ஏ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஒரு கூட்டுறவு சங்கத்திற்கு செயலாட்சியர் நியமிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது? ஆப்ஷன் ஏ கூட்டுறவு சங்க பதிவாளர், ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். 24வது கேள்வி, தனிநபர்கள் தங்கள் இயல்பில் மாறுபடும் சூழ்நிலைகளில் மட்டுமே சொத்தை மாற்ற அதிகாரம் பெற்றுள்ளனர். பர்சன்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டு டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஒன்லி அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் தேர் நேச்சர் வேரியபிளி. ஆப்ஷன் ஏ ஒரு இந்து விதவை அல்லது இந்து சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட உரிமைகள். ஆப்ஷன் பி இந்து கூட்டு குடும்பத்தின் தலைவர். ஆப்ஷன் சி ஒரு இந்து தந்தை. ஆல் தி அபோவ் இவை அனைத்தும். 25வது கேள்வி, த பர்சன் ஹூ அக்செப்ட்ஸ் த ப்ரொபோசல் இஸ் கால்டு. தெரிவிப்பை ஏற்றுக்கொள்ளும் ஆள் என்பவர் டேஷ் வாக்குறுதி பெறுநர், ப்ராமிசி. 26வது கேள்வி, an agreement is not transforceable by law is called. சட்டத்தினால் அமல்படுத்த முடியாத உடன்பாடு செல்லாது, void. 27வது கேள்வி, சட்டமுறை எடையளவு கட்டுப்பாட்டு அதிகாரி யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? கண்ட்ரோலர் ஆஃப் லீகல் மெட்ராலஜி இஸ் அப்பாயிண்டட் பை whom? ஆப்ஷன் பி ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. 28வது கேள்வி, which of the following weighing instrument does not require the approval of model. பின்வரும் எடை கருவிகளில் எதற்கு மாதிரி அனுமதி தேவையில்லை? ஆப்ஷன் பி பீம் ஸ்கேல், விட்ட தராசு. 29வது கேள்வி, பொட்டல பொருட்கள் விதிகள் டேஷ் அல்லது அதற்கு குறைவான நிகர எடை கொண்ட பொருட்கள் அடங்கிய பொட்டலத்திற்கு பொருந்தாது. 10 கிராம் அல்லது அதற்கு குறைவான. Packaged commodities rules shall not apply to a package containing commodity and having a net weight of dash 10 gram or less.
30வது கேள்வி, வாட் இஸ் த மேக்ஸிமம் டிவிடெண்ட் பெய்ட் டு எ மெம்பர் ஆஃப் ஏ சொசைட்டி? ஒரு கூட்டுறவு சங்க உறுப்பினருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச பங்கு ஈவுத்தொகை எவ்வளவு? ஆப்ஷன் டி 14%. 31வது கேள்வி, அண்டர் பேக்கேஜ்டு கமாடிட்டிஸ் ரூல்ஸ் லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் ஷுட் பி சோல்ட் இன் பொட்டல பொருட்கள் விதிகளின் கீழ் நீர்ம பெட்ரோலிய வாயு விற்பனை செய்யப்பட வேண்டிய அளவு முறை. ஆப்ஷன் சி கிலோகிராம். 32வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் கூட்டுறவு திட்டமிடுதலுக்கு தூண்டுகோலாக அமைவது எது? கவர்மெண்ட். விச் ஆஃப் திஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட் ஆஃப் கோஆபரேட்டிவ் பிளானிங்? கவர்மெண்ட். 33வது கேள்வி, ஹூ இஸ் கன்சிடர் ஆஸ் ஃபாதர் ஆஃப் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்? கூட்டுறவு இயக்கத்தின் தந்தையாக கருதப்படுபவர் யார்? ராபர்ட் ஓவன். ஆப்ஷன் சி ராபர்ட் ஓவன். இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரெடரிக் நிக்கல்சன். பொதுவாகவே கூட்டுறவு இயக்கத்தின் தந்தைன்னு கேட்டாங்க அப்படின்னா ராபர்ட் ஓவன். 34வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 எந்த பிரிவில் ஒழுங்குமுறை விதிகளை அமைக்கும் அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 135. 35வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 பிரிவு 30 கீழ் நியமனம் செய்யப்படுபவர் குறைந்தது சங்கத்தின் டேஷ் உறுப்பினர்கள் முன்னிலையில் படிவம் 17 கையொப்பமிடுதல் வேண்டும். குறைந்தது சங்கத்தின் 2 உறுப்பினர்கள் முன்னிலையில். The nominee made under Section 30 of TNCS Act 1983 shall sign in Form 17 in the presence of at least 2 members of the society. 36வது கேள்வி, A right to a partition of joint property is கூட்டு சொத்தில் பாகப்பிரிவினை உரிமை என்பது. ஆப்ஷன் சி அத்தகைய சொத்தின் நிகழ்வாகும். 37வது கேள்வி, வெப்பத்தின் அடிப்படை அலகு டேஷ் கெல்வின். த பேசிக் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் டேஷ் கெல்வின். 38வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களில் முதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? இன் விச் இயர் ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் வாஸ் எனாக்டட்? 1904 1904. 39வது கேள்வி, டேஷ் செக்ஷன் ஆஃப் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் ஓட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 டேஷ் பிரிவு 26 சங்க உறுப்பினருக்கு வாக்கு பற்றி தெரிவிக்கிறது. 40வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எப்பிரிவு பதிவு பெற்ற சங்கத்தின் துணை விதிகள் திருத்தம் பற்றி கூறுகிறது? பிரிவு 11. விச் செக்ஷன் டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பைலா ஆஃப் எ ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 செக்ஷன் 11. 41வது கேள்வி, விச் செக்ஷன் டிஃபைன்ஸ் எ கான்ட்ராக்ட் தட் இஸ் வாய்டபிள்? தவிதகு அல்லது செல்லாத ஒப்பந்தம் என்பதை வரையறுக்கும் பிரிவு எது? செக்ஷன் 19 பிரிவு 19. 42வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு நிதிகளை முதலீடு செய்தல் பற்றி கூறுகிறது? பிரிவு 68. 43வது கேள்வி, தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூல்ஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் டேஷ்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? 13th April 1988 13 ஏப்ரல் 1988. 44வது கேள்வி, விச் செக்ஷன் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அட்ரஸஸ் கிஃப்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி? சொத்து பரிமாற்ற சட்டத்தின் எந்த பிரிவு பரிசு என்பதை குறிப்பிடுகிறது? செக்ஷன் 122 பிரிவு 122. 45வது கேள்வி, வாட் டஸ் செக்ஷன் 54 ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1882 கவர்ன்ஸ்? சொத்துக்களை பரிமாற்றம் சட்டம் 1852 பிரிவு எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி சேல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்துக்களின் விற்பனை. 46வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 கீழ் கண்ட எந்த பிரிவு நிதிகளை அங்கத்தினர்களிடையே பிரித்து கொடுத்தல் கூடாது என கூறுகிறது? பிரிவு 69. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் ஃபண்ட்ஸ் நாட் டு பி டிவைடட் அமாங் மெம்பர்ஸ்? செக்ஷன் 69. 47. Which one of the following section in TNCS Act 1983 deals with gratuity fund? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு பணிக்கொடை நிதி பற்றி கூறுகிறது? பிரிவு 79. 48வது கேள்வி, விச் செக்ஷன் டிஃபைன்ஸ் கான்ட்ராக்ட் ஃபார் மைனஸ்? உரிய வயதடையா நபரின் ஒப்பந்தம் பற்றி வரையறுக்கும் பிரிவு எது? செக்ஷன் 11 பிரிவு 11. 49வது கேள்வி, விச் பாடி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓவர்சீயிங் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் பை த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்? எந்த அமைப்பு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தினை
கூட்டுறவுச் சங்கங்கள் பின்பற்றுவதை மேற்பார்வை செய்கிறது. ஆப்ஷன் சி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவுச் சங்கங்களின் பதிவாளர். 50வது கேள்வி விச் ஆஃப் த செக்ஷன் இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் ரெஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு அங்கத்தினர்கள் பதிவேடு பற்றி குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் பி பிரிவு 46. 51வது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் பவர் டு டைரக்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பை லா. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு துணை விதிகளில் திருத்தம் செய்ய கட்டளையிடும் அதிகாரம் பற்றி குறிப்பிடுகிறது. பிரிவு 12. 52வது கேள்வி தமிழ்நாடு பேமெண்ட் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் ஆக்ட் வாஸ் எனக்டட் ஆன். தமிழ்நாடு பிழைப்பூதியம் வழங்குதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1981 1981. 53வது கேள்வி இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1988 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரூல் டீல்ஸ் வித் அட்மிஷன் ஆஃப் அசோசியேட் மெம்பர்ஸ். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1988 விதிகளில் கீழ்கண்டவற்றில் எந்த விதி இணை அங்கத்தினரை சேர்த்தல் பற்றி குறிப்பிடுகிறது. ரூல் 32 விதி 32. 54வது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் அட்ரஸ் ஆஃப் சொசைட்டிஸ். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 எப்பிரிவு சங்கங்களின் முகவரி பற்றி குறிப்பிடுகிறது. செக்ஷன் 37 பிரிவு 37. 55வது கேள்வி த பிரின்சிபல்ஸ் enacted in section dash of TP Act has been recognized by Hindus. சொத்து மாற்றுரிமை சட்டத்தின் இப்பிரிவில் கொள்கைகள் இந்துக்களால் அங்கீகரிக்கப்பட்டதாகும். 10 கொள்கைகள் இந்துக்களால் அங்கீகரிக்கப்பட்டதாகும். 56வது கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் சப்சிடரி ஸ்டேட் பார்ட்னர்ஷிப் ஃபண்ட். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 எந்த பிரிவு அரசு கூட்டு துணை மூல நிதி. பிரிவு 55. 57வது கேள்வி விச் ஆஃப் த செக்ஷன் இன் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983 மென்ஷன்ட் பிலோ ரிலேட்ஸ் டு எவிடன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 கீழே குறிப்பிட்டுள்ள எந்த பிரிவு பதிவு செய்வதற்கான சான்று தொடர்புடையது. பிரிவு 10. 58வது கேள்வி ரெஜிஸ்டர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பை லாஸ் deemed to have been registered shall be on form number 15. துணை விதிகள் திருத்தம் செய்ததாக கருதப்படும் பதிவேடு படிவம் எண் 15 இருத்தல் வேண்டும். 59வது டிஎன்சிஎஸ் ரூல் டேஷ் ஆஃப் 1988 டீல்ஸ் வித் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் பை லா. 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளில் விதி எண் 6 துணை விதிகள் பற்றி குறிப்பிடுகிறது. 60வது கேள்வி பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் விற்பனையாளர் பொறுப்பு பதிவேடு டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 10 வருடங்கள். சேல்ஸ்மேன்ஸ் லைபிலிட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் தி ரெஜிஸ்டர் சொசைட்டி ஷால் பி ரீடைன்டு ஃபார் 10 years. 61வது கேள்வி இன் ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆல் மெம்பர்ஸ் ஆர். கூட்டுறவு சங்கங்களில் எல்லா உறுப்பினர்களும் ஈக்குவல் சமம். 62வது கேள்வி நோட்டீஸ் அண்ட் agenda notes for meeting of a registered society shall be retained for dash years. பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் கூட்டங்களுக்கான அலுவல் பட்டியல் குறிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 5 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 63வது கேள்வி வாட் இஸ் ஹெல்டு அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் டிஎன்சிஎஸ் ஆக்ட் 1983. 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 82 கீழ் செய்யப்படுவது. இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஆப்ஷன் டி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆய்வு மற்றும் புலன் விசாரணை. 64வது கேள்வி தி பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் வாஸ் enacted in the year. பணிக்கொடை வழங்கல் சட்டம் இந்த ஆண்டில் இயற்றப்பட்டது. 1972. 65வது கேள்வி இன் டிஎன்சிஎஸ் ரூல்ஸ் 1988 which of the following rule deals with restriction on admission of certain individuals. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1988 படி குறிப்பிட்ட தனிநபர்களை அனுமதிப்பதில் கட்டுப்பாடு பற்றி குறிப்பிடுவது. பிரிவு 31. 66வது கேள்வி விசிட்டர்ஸ் ரிமார்க்ஸ் புக் ஆஃப் எ ரிஜிஸ்டர் சொசைட்டி ஷால் பி ரீடைன்டு ஃபார் டேஷ் இயர்ஸ். பதிவு பெற்ற கூட்டுறவு சங்கத்தின் வருகையாளர் குறிப்பு புத்தகம் டேஷ் ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நிரந்தரமாக பர்மனண்ட். 67வது கேள்வி தி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன் ஆக்ட் வாஸ் enacted on. பணியாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பல்வேறு வகையகங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1952. 68வது கேள்வி தி பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் வாஸ் enacted on. மிகை ஊதியம் வழங்குதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1965. 69வது கேள்வி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். சொத்துரிமை மற்றும்
சொத்துரிமை மாற்றுச் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1/7/1882. 70வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி எந்த படிவம் தேர்தல் முகவரை நியமித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது? ஃபார்ம் நம்பர் 21, படிவம் 21. 71வது கேள்வி. Which of the following section in TNCS Act 1983 deals with approval of government for purchase of shares? தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு பங்குகள் வாங்குவதை அரசு அங்கீகரித்தல் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 56. 72வது கேள்வி. Which of the following section in TNCS Act deals with cooperative unions? தமிழ்நாடு கூட்டுறவு சட்டத்தில் கீழ்காணும் எந்த பிரிவு கூற்று ஒன்றியங்கள் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 19. 73வது கேள்வி. Which of the following rule of TNCS rules 1988 deals with removal of society members? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் விதிகளில் 1988 எந்த விதி சங்க அங்கத்தினரை நீக்குதல் பற்றியது? பிரிவு 35. 74வது கேள்வி. சேல்ஸ் சிட்டா ஆஃப் த ரிஜிஸ்டர்டு சொசைட்டி ஷால் பி ரீடைன்டு ஃபார் பதிவு பெற்ற சங்கத்தின் விற்பனை சட்டா டேஷ் பாதுகாக்கப்பட வேண்டும். 7 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 75வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 கீழ்கண்ட எந்த பிரிவு தகராறுகள் பற்றி குறிப்பிடுகிறது? Which of the following section in தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983 deals with disputes? ஆப்ஷன் பி 90. பிரிவு 90. பிரிவு 90 என்பது தாவான்னு சொல்லுவாங்க. தாவானா தகராறுகள். 76வது கேள்வி. தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கடன் பெறுவதில் கட்டுப்பாடுகள் குறித்து குறிப்பிடுகின்றது? பிரிவு 67. Which of the following section in தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1983 deals with restrictions on borrowings? 78வது கேள்வி. The Multi-State Cooperative Societies Act was modified in the year. பல மாநில கூட்டுறவு சங்க சட்டம் திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு 2002. 78வது கேள்வி. தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்முலேட்டட் நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசி இந்த இயர். மத்திய அரசு தேசிய கூட்டுறவு கொள்கையை அறிவித்த ஆண்டு எது? 2002. 79வது கேள்வி. த மைக்ரோ கிரெடிட் ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா இந்த இயர். நுண்ணிய கடன் உதவி திட்டம் இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட ஆண்டு எது? 1992. 1992. 80வது கேள்வி. கோஆபரேட்டிவ்ஸ் இஸ் இன்க்ளூடட் இன் தி டேஷ் ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். கூட்டுறவு இந்திய அரசியலமைப்பின் 7வது ஷெட்யூலில் அட்டவணையில் இணைக்கப்பட்டுள்ளது. 81வது கேள்வி. எந்த பிரிவின் கீழ் நிகர லாபத்தினை பங்கீடு செய்ய இயலும்? அண்டர் வாட் செக்ஷன் நெட் ப்ராஃபிட் கேன் பி ஷேர்டு? செக்ஷன் 72. பிரிவு 72. 82வது கேள்வி. செக்ஷன் டீல்ஸ் வித் டிவிஷன் அண்ட் அமால்கமேஷன் ஆஃப் சொசைட்டிஸ். சங்கங்களை பிரிப்பது மற்றும் ஒருங்கிணைப்பது பற்றி விவரிக்கும் பிரிவு. செக்ஷன் 13. பிரிவு 13. 83வது கேள்வி. ஃபார்ம் யூஸ்டு ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பை லாஸ் ஆஃப் தி சொசைட்டி இஸ். சங்க துணை விதிகள் திருத்தத்தினை பதிவு செய்ய இப்படிவம் பயன்படுத்தப்படுகிறது. ஃபார்ம் நம்பர் 9, படிவம் 9. 84வது கேள்வி. ரெஜிஸ்ட்ரார் மே ரிஜிஸ்டர் ஏ சொசைட்டி வித்தின் டேஷ். பதிவாளர் ஒரு சங்கத்தினை டேஷ் தினங்களுக்குள் பதிவு செய்தல் வேண்டும். 120 தினங்களுக்குள் பதிவு செய்தல் வேண்டும். 85வது கேள்வி. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர் கிளாசிஃபைடு இன் டிஎன் கோஆபரேட்டிவ் ஆக்ட் 1983? தமிழ்நாடு கூட்டுறவு சட்டம் 1983 எத்தனை வகையான உறுப்பினர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? 2 வகைகள். ஒன்று ஏ கிளாஸ், அடுத்தது அசோசியேட் மெம்பர். ஏ கிளாஸ் மெம்பர், அசோசியேட் மெம்பர். 86வது கேள்வி. அண்டர் விச் ரூல் ஆஃப் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூல்ஸ் 1988 சிஆர்டிஎஃப் இஸ் கலெக்டட்? தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகள் 1988 எந்த விதியின் கீழ் கூட்டுறவு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி பெறப்படுகிறது? விதி 90. 87வது கேள்வி. தி பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இஸ் கண்டெய்ன்டு இன் விச் ஆர்டிக்கல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? சமவேலைக்கு சம ஊதியம் என்ற கொள்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ளது? ஆர்டிக்கல் 39, பிரிவு 39. 88வது கேள்வி. விச் செக்ஷன் ஸ்பீக்ஸ் அபவுட் ரெஸ்டாரேஷன் ஆஃப் சொசைட்டிஸ் ஆர்டர் டு பி wound up? எந்த பிரிவு கலைக்கப்பட்ட சங்கத்தினை புத்துயிரூட்டுவது பற்றி குறிப்பிடுகின்றது? செக்ஷன் 142, பிரிவு 142. 89வது கேள்வி. ஃபார் ஹவு many years மினிட் புக் ஷுட் பி மெயின்டைன்டு இன் ஏ சொசைட்டி? எவ்வளவு காலத்திற்கு சங்கத்தில் தீர்மான புத்தகம் பராமரிக்கப்பட வேண்டும்? ஆப்ஷன் சி நிரந்தரமாக, பர்மனண்ட். 90வது கேள்வி. தொழிற்சங்கம் ஒன்றினை நிறுவும் சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பின் எப்பிரிவு வழங்குகிறது? ஆர்டிகல் 19 சப்செக்ஷன் 1 அண்ட் சி. பிரிவு 19 உட்பிரிவு 1 சி.
91வது கேள்வி. த அப்ளிகேஷன் யூஸ்டு ஃபார் அட்மிஷன் ஆஸ் எ மெம்பர் ஆஃப் ஏ சொசைட்டி இன். சங்கம் ஒன்றில் உறுப்பினராக சேருவதற்கான விண்ணப்பம் இது. ஃபார்ம் நம்பர் 16. 92வது கேள்வி. சந்தானம் கமிட்டி ஆன் பஞ்சாயத் ராஜ் வாஸ் ஃபார்ம்டு இன். பஞ்சாயத் ராஜ் தொடர்பான சந்தானம் கமிட்டி உருவாக்கப்பட்ட ஆண்டு டேஷ் 1965. 93வது கேள்வி. எ ஜெனரல் பாடி மீட்டிங் ஆஃப் எ சொசைட்டி ஷால் பி ஹெல்டு வித்தின் டேஷ் மந்த் ஃப்ரம் த க்ளோஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். சங்கம் ஒன்றின் பொது பேரவை கூட்டம் நிதியாண்டு முடிந்த 6 மாதங்களுக்குள் கூட்டப்பட வேண்டும். 94வது கேள்வி. தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூல்ஸ் டேஷ் 1988 டீல்ஸ் வித் ப்ரொசீஜர் இன் அட்டாச்மெண்ட் அண்ட் சேல் ஆஃப் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிற்கூட்டுறவு சங்கங்களின் விதி 126 அசையா சொத்தினை பற்றுகை மற்றும் விற்பனை செய்வதற்கான நெறிமுறையை பற்றி கூறுகிறது. 95வது கேள்வி. நிலத்தின் மேலுள்ள மேல் கட்டுமானம் என்பது சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆன் லேண்ட் இஸ் an இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையா நிலை சொத்தாகும். 96வது கேள்வி. ஷெட்யூல்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மீன்ஸ் ஏ சொசைட்டி ஸ்பெசிஃபைடு இன் டேஷ் ஆஃப் தி ஷெட்யூல்ட் ஆஃப் TNCS ஆக்ட். அட்டவணைப்படுத்தப்பட்ட கூட்டுறவுச் சங்கம் என்பது தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டத்தின் அட்டவணையின் பார்ட் A ஆர் பார்ட் B பகுதி A அல்லது பகுதி B உள்ள ஒரு சங்கமாகும். 97வது கேள்வி. சேல்ஸ் பில் புக்ஸ் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி ஷால் பி ரீடைன்டு ஃபார். பதிவுபட்ட கூட்டுறவு சங்கத்தின் விற்பனை ரசீது புத்தகங்கள் டேஷ் பாதுகாக்கப்பட வேண்டும். 7 வருடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். 98வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ கிரெடிட் சொசைட்டி. கீழ்கண்டவற்றில் எது கடன் சங்கம் அல்ல? ஆப்ஷன் ஏ ரூரல் ஸ்டோர்ஸ் ஊரக பண்டங்கள். 99வது கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் இன் TNCS ஆக்ட் 1983 டீல்ஸ் வித் தி ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ். தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் 1983 படி கீழ்கண்ட எந்த பிரிவு கடன்களை வசூலித்தல் குறித்து குறிப்பிடுகிறது? பிரிவு 144. 100வது கேள்வி. மெட்ராஸ் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் ஆக்ட். மெட்ராஸ் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் ஆக்ட் வாஸ் enacted in the year. சென்னை மாகாண அரசாங்க கூட்டுறவு சட்டம் இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1932. நன்றி, வணக்கம்.